அனாமிகாவும் விஜய்க்கும் வந்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து இந்த மாதிரி பிரபா வந்து குடிச்சிட்டு வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி நான் விஜய் விரும்பினேன்னு சொல்லிட்டு அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வந்து எல்லாருமே வந்து இதுக்கெல்லாம் காரணம் மகா தான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்புறம் கல்யாணம் ஆனோன்னு மகா வந்து வேணும்னே என்ன பண்ணுறாங்க, காயத்ரியும் அனாமிகாவும் வெறுக்கிறாங்க. அனாமிகாவுக்கும் விஜய்க்கும் வந்து ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, மகா வந்து பூவெல்லாம் நிறைய வந்து ஃபோனில் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பூவெல்லாம் நிறைய வாங்கிட்டு வாங்க, இதெல்லாம் வந்து நிறைய எனக்கு வந்து ஆகணும் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து காயத்ரி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ ஒன்றும் ஏற்பாடு பண்ண வேணாம், ஏன்னா நீ வந்து அலங்கரிச்சேன்னா வந்து கெட்ட எண்ணத்தோட தான் அலங்கரிப்ப. உன் தங்கச்சியை தானே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன் என் பையனுக்கு. அதனால் உனக்கு நல்லபடி உங்கள் வாழ தொடங்கணும்னு உனக்கு எண்ணம் இருக்காது. நீயும் சரியாகவே வாழலை. அதனால் உனக்கும் அந்த எண்ணம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் வந்து நீ இந்த அலங்காரத்தை பண்ணியேன்னா என் புள்ள வந்து ஃபர்ஸ்ட் நைட் வந்து கண்டிப்பாக கெட்டு போயிடும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஒரு காலத்தில் நான் பண்ண எல்லாமே நீங்கள் நல்லதுக்கு நினச்சிங்க, ஆனால் இப்போ எல்லாமே கெடுதல்னு நினைக்கிறீங்கல்ல. சரி பரவாயில்ல, அப்படியே இருந்துட்டு போட்டோம். நான் வந்து பண்ணக்கூடாது, அவ்வளோதானே, நான் பண்ணலைங்க, ஆளை வச்சு வந்து பண்ண சொல்லிடுறேன் அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்பா நல்ல காலம் இவ பண்ணலை அப்படி சொல்லிட்டு நிம்மதி அடைகிறாங்க வந்து காயத்ரி. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, வந்துட்டுருக்காங்க நம்ம மகா. அப்போ மனசு கஷ்டம் வந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக விஜய் வராரு. விஜய் வந்து இங்கே பாருங்கள், நீ இந்த 2 நெக்லஸ் எது நல்லா இருக்குது சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. எதுக்காக அப்படின்னோன்னா, அனாமிகாவுக்கு இன்றைக்கி ப்ரெசென்ட் பண்ணலாம் தான் கேட்குறேன், நீங்கள் சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னோடனே, இல்லை நீங்களே வந்து பார்த்து வந்து பண்ணிவிடுங்க, இல்லைன்னா அனாமிகா கிட்டே கேட்டு பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் நீ எப்படி அனாமிகா கிட்டே கேட்க முடியும் அப்படின்றாங்க. நீங்கள் பார்த்தா நல்லாயிருக்கும், நீ ப்ளீஸை நீ பாருங்கள் நீ அப்படின்னோடனே, வேணாம் உங்கள் அம்மா கிட்டே காட்டி வந்து பாருங்கள் அப்படின்றாங்க. எங்கள் அம்மாவுக்கு எதுவுமே தெரியாது நீ, அவங்களாம் வந்து அந்த அளவுலாம் வந்து இதெல்லாம் தெரியாது நீ, அதனால் நீங்கள் தான் நீ பார்த்து சொல்லணுன்னா சரின்னு சொல்லிட்டு பேருக்கு ஒரு நெக்லஸை செலெக்ஷன் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதை பார்த்துட்டு வந்து, இங்கே பாடுறா இந்த நெக்லஸ் நல்லாவே இல்லை, இந்த நெக்லஸ் தான் நல்லா இருக்குது, அவகிட்ட ஏன் செலெக்ஷன் கொடுத்த அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து, ஓ இந்த நெக்லஸ் தான் நல்லா இருக்கா, அப்போ இது நீங்கள் எடுத்துங்க, அண்ணி வந்து செலெக்ஷன் பண்ணதை நான் அனாமிகா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. சரி இவன் இப்படி பண்ணுறானே, திருந்தவே மாட்டேங்கிறானே சொல்லிட்டு காயத்ரி செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து வந்து மனசு கஷ்டத்தோடு வந்து நின்றுட்டுருக்காங்க நம்ம மகா. இங்கே என்ன பண்ணுறாரு, பெட்ரூமுக்கு வந்து போகிறாரு சூர்யா. என்ன இது இவ காணோம், ஏதோ வந்து ஆள் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா போய் பார்க்குறேன். மகா ஒரு இடத்துல நின்றுட்டுருக்காங்க மனசு கஷ்டத்தோட. அதை பார்க்குற சூர்யா வந்து, எதுக்காக வந்து அவங்க 2 பேருக்கு ஃபர்ஸ்ட் நைட்கான ஏற்பாடுலாம் வந்து பண்ணணும்ல, அதுக்கு பூ அலங்காரம்லாம் பண்ணாமல் இங்கே வந்து நிற்கிற, ஏன் வந்து வேலை ஆளுங்கிட்ட கொடுத்த அப்படின்னோடனே அமைதியாக நிற்கிறாங்க. அப்போ கரெக்டாக நான் சொல்கிறேன் அந்த விஷயத்த, என்னை பார்த்தாவே அவங்களுக்கு பிடிக்காது, அதனால தான் இதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பிடிக்காதா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க நம்ம மகா. பார்த்தீங்களா எப்படி போகிறாங்கன்னு சொல்லிட்டு, அதான் வேணும்னு பண்ணுறாங்க அப்படின்றாங்க. இது எல்லாத்தையும் விஜய் கேட்குறாரு. விஜய் போயிட்டு நம்ம மகா கிட்டே பேசுகிறாரு. ஏன் நீ யார் என்ன சொன்னாலும் என்னென்னு இருக்குது, எங்கள் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கான ஏற்பாடு நீங்கள் தானே நீங்கள் பண்ணீங்க, இப்போ பூ அலங்காரத்துக்கு நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னா எப்படி நீ ஒன்று விஷயத்தை நீங்கள் பார்த்து பண்ண நீ எனக்கு நல்லாயிருக்கும், நீ ப்ளீஸ் நீ அப்படி சொன்னோன்னே, சரி ஓகே யார் என்ன சொன்னால் என்ன, எனக்கு என்ன, நீ தான் எனக்கு முக்கியம் விஜய், அதனால் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பண்ண போகிறாங்க. அந்த டைமில் சூர்யாவை கூப்பிட்றாங்க, நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அலங்கரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து அலங்காரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பூ எடுத்து காட்டுறாங்க, எல்லாத்தையும் எடுத்து பண்ணுறாங்க. சரிங்க இந்த ரூம் சூப்பராக இருக்குல்ல, இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டை வச்சுக்கலாமா அப்படின்னோடனே, உடனே வந்து வச்சுக்கலாமே அப்படின்றாரு. என்னது ஃபர்ஸ்ட் நைட்டா, ஆமாம் நம்மளது அங்கே சரியாகவே நடக்கலைல்ல, நமக்கு வந்து ஸ்டோர் ரூமில் தானே ஃபர்ஸ்ட் நைட் முதல்ல நடந்தது, அப்போ இது செகண்ட் நைட்டு தானே, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தானே, என்னது ஸ்டோர் ரூமில் ஃபர்ஸ்ட் நைட் நடந்ததா, ஆமாம் பின்ன நடக்காமல் அன்றைக்கி தான் நடந்துடுச்சு எல்லாமே, ஐயோ அப்படியா, நான் அன்றைக்கி கேட்டதுக்கு நீ எதுவுமே சொல்லலை, அதான் இப்போ சொல்லிட்டேன் இல்லைங்க, ஸ்டோர் ரூமில் நடந்தது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு, ஒருவேளை இங்கே நடந்ததுன்னா இது செகண்ட் நைட்டு அப்படின்றாங்க. அதை கேட்டு வந்து ஒன்றுமே புரியல சூர்யாவுக்கு, என்ன இவ இப்படி சொல்லிட்டு போகிறா அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இது முடியுது.